அல்லது குறிப்பாக தாமரை சின்னத்திலே மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வாக்குச்சாவடியிலே நின்று தங்களுடைய வாக்கை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலம் எங்களுடைய வெற்றியானது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எதிர்க்கட்சி வேட்பாளர் டெபாசிட் இழப்பார்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிச்சயமாக அது நடக்கும். புதுவை பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது காலையில் 7 மணியிலிருந்து வாக்குப்பதிவானது ஆரம்பித்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பதிவு மிக வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் நடந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் ஆர்வத்தோடு வந்து வாக்குச்சாவடிக்கு வந்து இன்றைக்கு காலையிலிருந்து தன்னுடைய வாக்கை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்க்கின்ற பொழுது மக்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். எனவே இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். நம்முடைய நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க இருக்கின்ற இந்த தேர்தல். இந்த தேர்தலில் மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடும் விழிப்புணர்வோடும் சுய சிந்தனையோடும் தன்னுடைய வாக்குகளை காலை 7 மணியில் ஆரம்பித்து அனைத்து பகுதிகளிலும் மிக விறுவிறுப்பாக தங்களுடைய வாக்கை அவர்கள் பதிவு செய்து கொண்டிருப்பது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த தேர்தலில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக புதுவை பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற எனக்கு மக்களுடைய ஆதரவு மிக அதிகமாக நிச்சயமாக இருக்கின்றது. அல்லது குறிப்பாக தாமரை சின்னத்திலே மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வாக்குச்சாவடியிலே நின்று தங்களுடைய வாக்கை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலம் எங்களுடைய வெற்றியானது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக புதுவை மாநிலம் வளர்ச்சி பெறுவதற்காக புதுவை மாநில மக்கள் இன்றைக்கு வாக்களித்து கொண்டிருக்கின்றார்கள். அத்துணை புதுவை மாநில மக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ இறுதியில்னு சொன்னாக்கா, இன்றைக்கி காலையிலே மக்கள் ஆர்வமாக வாக்களிக்கிறத பார்க்கும்பொழுது அந்த சதவீதம் வாக்களிக்கின்ற சதவீதம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எதிர்க்கட்சி வேட்பாளர் டெபாசிட் இழப்பார்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிச்சயமாக அது நடக்கும். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் எல்லா மக்களும் இன்றைக்கு தாமரைக்கு வாக்களித்த, குறிப்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உறுதி செய்திருக்கின்றார்கள். நிச்சயமாக எல்லா பிராந்தியங்களும் அனைத்து தொகுதிகளிலும் எங்களுடைய வாக்கு வங்கி என்பது நிச்சயமாக எங்களுக்காக வாக்காகத்தான் அது இருக்கின்றது. எனவே அனைத்து பகுதிகளிலும் நாங்கள் அதிகப்படியான வாக்குகளை பெறுவோம், மக்கள் எங்களை ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ரங்கசாமியோட பிரச்சாரம் உங்களுக்கு இந்த தேர்தலில் கூடுதல் பலத்தை ஏற்படுத்தி நிச்சயமா அதில் என்ன சந்தேகம். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களும் கூட்டணி கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ஜே.பி. நட்டா அவர்கள் நேரடியாக இங்கே வருகை தந்து தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை செய்திருக்கின்றார்கள். முதலமைச்சர் அவர்கள் கிராமமாக சென்று என்னை அழைத்து கொண்டு கிராமமாக சென்று இன்றைக்கு தங்களுடைய அந்த பிரச்சார பயணத்தை மிக சிறப்பான முறையில் திட்டமிட்டபடி, எங்களுடைய பிரச்சார பயணமானது எந்த திட்டத்தில் எந்த காலக்கெடுக்குள்ளே முடிக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணோமோ அந்த திட்டத்தோடு அந்த திட்டமிட்டபடி அந்த பிரச்சார பயணமானது நல்ல முறையிலே நடந்தேறியிருக்கின்றது. அதற்கு மக்கள் முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.